வணக்கம் தோழர். வணக்கம் தோழர். வணக்கம் தோழர். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் தோழர். இன்னைக்கு ரொம்ப ஒரு முக்கியமான விடயத்தை தான் நம்ம விவாதம் பண்ண போறோம். நம்ம ஒவ்வொரு நாளுமே முக்கியமான விடயம் தானே விவாதம் பண்றோம். ஆமா, அது உண்மைதான். ஆனா இன்னைக்கு அதாவது ஒரு இருட்டுக்கு நம்ம வெளிச்சம் பாய்ச்ச போறோம். பலரால் இருட்டடிப்பு செய்யப்படுகின்ற ஒரு விவாதத்தை நம்ம வெளிச்சம் பாய்ச்ச போறோம். மக்களால் அதை புறக்கணிக்கப்படுகிற விஷயம். மக்களால் இல்ல, இங்க இருக்கிற ஒரு ஊடகவியலாளர் போர்வையில இருக்கிறாங்க தெரியுமா, அவங்க மூலமா இருட்டடிப்பு செய்யப்படுகின்ற விடயத்துக்கு நாம வெளிச்சம் பாய்ச்ச போறோம். ஃப்ரேமிங் பாலிடிக்ஸ் பண்ணக்கூடியவர்களுக்கு. ஆமா ஆமா, பணத்தை வாங்கிக்கிட்டு இன்னார பத்தி தான் பேசணும், இன்னார பத்தி ஒப்பு கூட பேசக்கூடாது அப்படின்ற மாதிரி இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி விவாதங்களுக்கு நம்ம வெளிச்சம் பாய்ச்ச போறோம். அதாவது நம்ம மதுரை மாவட்டத்துல ஒரு ஜமாத்து, அந்த ஜமாத்தினுடைய ஒரு தலைவர்கிட்ட நான் பேசினேன். ஒரு நீண்ட நெடிய ஒரு அரசியல் விவாதம், ரொம்ப நேரம் பேசணும். அப்ப எங்களுடைய விவாதம் எங்க இறுதியில முடிஞ்சு அப்படின்னா, விடுதலை சிறுத்தை கட்சியின் நிறுவனர் அண்ணன் திருமாவர்கள் இருக்கார் இல்லையா, சோ அவர்கிட்ட தான் அந்த விவாதம் முடிஞ்சு. ஆமா, அவர் சொன்ன விடைகளை பார்த்தோன்னா எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. ஏன் தமிழ்நாட்டினுடைய அரசியல் களத்துல ஊடகவியலாளர்கள் என்ற போர்வையில இருக்கின்ற நபர்கள் இது சம்பந்தமா எவனுமே விவாதம் பண்ணலையே, ஏன் இப்படி பண்றாங்க அப்படின்னு எனக்கு தோணுச்சு. சோ அந்த இஸ்லாமிய தோழர் என்ன சொன்னாரு, அரசியல் களத்துல என்ன நடந்துருக்கு அப்படின்ற விஷயத்த இந்த காணொலியில கொஞ்சம் டீட்டெயிலா பார்த்தலாம். சரிங்களா? நண்பர் அனைவருக்கும் உரிமை களம் தொலைக்காட்சியின் சார்பாக இனிய வணக்கம். நாங்க இப்படி பார்த்துட்டோம், இனி ஜென்மத்துக்கும் எங்களால குனிய முடியாது, அதனால நாங்க சண்டை போட போறோம். தோழர், அந்த இஸ்லாமிய தோழர் என்ன சொன்னாரு அப்படின்றத நான் பதிவு பண்ணிடுறேன். அதாவது ஒரு மிகப்பெரிய அரசியல் விவாதம் பண்ணோம், ரொம்ப நேரம் பேசணும். பேசிக்கிறப்ப அவர் என்ன ஒரு விஷயத்த சொல்றாரு அப்படின்னா, தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் பாஜகவுடைய எதிர்ப்பு வாக்குகள் இருக்கும் இல்லையா, பாஜகவுடைய எதிர்ப்பு வாக்குகள் பொதுவாகவே பாஜக இஸ்லாமியர் வாக்களிக்க மாட்டாங்க, அதே மாதிரி சிறுபான்மையினர் மொத்தமாக வாக்களிக்க மாட்டாங்க. ஸோ இவங்களுடைய எதிர்ப்பு வாக்குகள் இருக்கு இல்லையா, பாஜகவுடைய எதிர்ப்பு வாக்குகள், இந்த வாக்குகள் யாருக்கு போகும் அப்படின்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய நிறுவனர் அண்ணன் திருமாவளவன் அவர்களுக்கு தான் போகும். அவர் ஆணித்தனமா சொல்றாரு. ஏன் போகும்ன்றாங்க? அதான் அவர் ஆணித்தனமா சொல்றாரு, விசிகாவுக்கு தான் இந்த வாக்குகள்லாம் போகும். விசிகா நிறுவனர் திருமாவர்கள் எந்த பக்கம் நிற்கிறாரோ அந்த பக்கம் தான் இஸ்லாமிய மக்களுடைய வாக்குகளும் சிறுபான்மை மக்களுடைய வாக்குகளும் போகும் அப்படின்னு சொல்றாரு. நிறைய டேட்டாக்கள்லாம் சொன்னாரு. அந்த டேட்டாக்கள் என்னன்றது அப்படியே போக போக பார்ப்போம். உங்களுடைய பார்வையில் நீங்க என்ன நினைக்கிறீங்க? இல்ல, நீங்க சொன்ன அந்த பாயிண்ட் பார்த்தோம்னா அண்ணன் திருமாவளவன் அவர்களுக்கு தான் பார்த்தோம்னா சிறுபான்மை மக்கள் கொத்தாக, அதாவது ஆளுங்கட்சி இருக்கு, ஆண்டகட்சி இருந்தாலும் கூட இன்றைக்கு பார்த்தோம்னா ஜனநாயகத்தினுடைய தலைவராக நம் திருமாவளவன் நின்று கொண்டிருக்கிறார். அந்த இடத்துல சிறுபான்மை மக்களை இஸ்லாமுடைய வாக்கள் பெரும்பான்மை 90% திருமாவளவன் தான் வாக்களிப்பாங்க. ஜனநாயகத்தினுடைய ஒரு தலைவராக திருமாவளவன் இருக்காருன்றது மட்டுமே நம்ம ஒரு வார்த்தையாக சொல்லிவிட முடியாது. இல்ல, இதுல பிராக்டிக்கல் ரீதியா பார்க்க வேண்டியது. இன்னொரு விஷயம் இருக்கு. நம்ம சிறுபான்மைன்ற போது நம்ம இஸ்லாமியரை மட்டும் நம்ம சொல்லல, கிறிஸ்தவ மக்கள் இருக்காங்க இல்லையா, இவர்களுமே பார்த்தோம்னா நம்ம திருமாவளவனை சார்ந்துதான் இன்றைக்கு நின்று கொண்டிருக்கிறார்கள். அது காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய பார்த்தோம்னா இன்னைக்கு இந்துத்துவவாதிகள் ஒருபுறம் தலைத்தவங்க நினைக்கிறாங்க. அப்ப சிறுபான்மை மக்களை தாக்குகின்ற நிலை தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. இப்ப இந்த தாக்குதல் நடத்துகிற போது சிறுபான்மை மக்களின் ஒருவராக, இஸ்லாமியரின் ஒருவராக, கிறிஸ்துவரின் ஒருவராக களத்தில் நிற்கக்கூடிய தலைவர் திருமாவளவன். அதேதான், அதைத்தான் அந்த இஸ்லாமிய தோழரும் நம்மகிட்ட பதிவு பண்ணாங்க. அவர் என்ன சொல்றாரு, தோழர் நீங்க ஒரு கணக்கு எடுத்துங்க, இப்ப இத்தனை ஆண்டு காலம் அண்ணன் திருமாவளுடைய வருகைக்கு பின்னாடி நீங்க ஒரு கணக்கு எடுத்துங்க, ஏறக்குறைய ஒரு 35 ஆண்டு காலம். இந்த 35 ஆண்டு காலத்துல இஸ்லாமிய மக்களுக்கோ சிறுபான்மை மக்களுக்கோ ஏதாச்சும் பிரச்சனைகள் அப்படின்னா விடுதலை சிறுத்தை கட்சி மட்டும்தான் ஃபர்ஸ்ட் போராட்டம் பண்றாங்க. ரெண்டாவது அதிக எண்ணிக்கையிலான போராட்டங்கள் அவங்க தான் பண்ணிருக்காங்கன்றாரு. திமுகவும் பண்ணது கிடையாது, அதிமுக பண்ணது கிடையாது. இப்ப திமுக பண்ணுவாங்க. அவங்க எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா, அதாவது ஒரு இஸ்லாமிய அந்த கட்சியில ஏதாச்சும் இஸ்லாமிய எஸ்டிபிஐ கட்சியோ அல்லது முஸ்லீம் லீக் கட்சியோ ஏதோ ஒரு கட்சி ஒரு போராட்டம் நடத்துனாங்கன்னா அதுல போய் கெஸ்டா கலந்துக்கிட்டு வந்துருவாங்க. ஆமா, அவங்க போய் அதை கெஸ்டா கலந்துக்கிடுவாங்க. மேபி அவங்க 1-2 அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு இஸ்லாமியர்களுக்காக அவங்களே போராட்டம் முன்னெடுத்திருப்பாங்க. ஆனா இந்த 35 ஆண்டு காலத்துல விடுதலை சிறுத்தை கட்சி பண்ண போராட்டத்தை விட வேற யாருமே அதிகமா பண்ணிருக்காங்கன்னு ஒருபோதும் சொல்ல முடியாது. இவங்க ஏடிஎம்கே பண்ணது கிடையாது, டிஎம்கே பண்ணது கிடையாது, எந்த கட்சியுமே இந்த அளவுக்கு போராட்டம் பண்ண கிடையாது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை அவர் பதிவு பண்றாரு. அந்த டேட்டாவை பதிவு பண்றாரு. அதனால தான் சிறுபான்மை மக்களுடைய வாக்குகள் அது விடுதலை சிறுத்தை கட்சி மட்டும் தான் ஒழுகும். பாஜக எதிர்ப்பு வாக்குகளை விசிகா நிறுவனர் அண்ணன் திருமாவர்கள் மூலமாக மட்டும்தான் அறுவடை பண்ண முடியும்ன்றாரு.
கிறிஸ்தவ மக்களுடைய வாக்குகளும் இஸ்லாமிய வாக்குகளையும் ஒன்றிணைத்து சொல்றாங்க. அது சொல்றாங்க. அப்ப அந்த வாக்கள் எதனால வந்து திருமாவளவனுக்கு ஏன் போலாகும்னு சொல்றாங்க? அதுக்கு காரணங்கள் வேணும்ல. அதுக்கு வந்து ஒரு சில காரணங்களை சொல்றேன். அதாவது வந்து கிறிஸ்தவ மக்களுக்கு ஏன் திருமாவளவன் நம்புகிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவ மக்களுக்காக வந்து இடஒதுக்கீடு வேணும் அப்படின்னு சட்டமன்றத்துல பேசியது எந்த கட்சி? விடுதலை சிறுத்தை. இன்னைக்கு தலித் கிறிஸ்தவர் வந்து அவங்களுக்கான ரிசர்வேஷன் வேணும். அவங்க கிறிஸ்டினா மாறினாலும் சாதியா பார்க்கின்ற உளவியல் இருக்கு. இன்னும் வந்து அந்த சபைப்பட்டி போறது கூட வந்து சிக்கல்லாம் நிறைய இடத்துல இருக்கு. அந்த களத்துல நிக்கிறது திருமாவளவன் மட்டும்தான். அப்ப இதெல்லாம் வந்து உளவியலா வந்து நம்ம பாதிக்கப்படுகிற போது திருமாவளவன் தான் வாரா. சிறுபான்மை மக்கள் கிறிஸ்தவ மக்கள் பாதிக்கப்படுகின்ற பொழுது அதையும் கூட வந்து அட்ரஸ் பண்ற இடத்துல வந்து திருமாவளவன் தான் இருக்கிறாரு. ஆமா, இதுல இன்னொரு விஷயம் நீங்க பார்க்கணும். நம்ம வந்து தலித் கிறிஸ்தவர்கள் மட்டும் பாத்திர முடியாது. அவர் இன்னொரு ஒட்டுமொத்த கிறிஸ்தவர்களுக்காகவும் பேசுறாரு. அது என்ன தெரியுமா? இப்ப நீங்க பார்லிமெண்ட்ல சமீபத்துல இருந்து ஒரு முழக்கம் ஒண்ணு பேசினாப்ல. என்ன தெரியுமா? அதாவது நம்ம மோடி அரசாங்கம் சிறுபான்மை மக்களுக்கான ப்ரீ மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் வந்து எடுத்துறாங்க. ஆமா ஆமா, ப்ரீ மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் எடுத்துறாங்க. எங்க கைய வைக்கிறான் பாருங்க, கல்வியில கைய வைக்கிறாங்க. கல்வியில. ஆமா, சிறுபான்மை மக்கள் எஜுகேட் ஆயிடக்கூடாது அப்படின்ற மாதிரி கல்வியில கை வைக்கிறாங்க. கவர்மெண்ட் ஆயிடக்கூடாது. ஆமா, அப்ப திருமாவளவர்கள் என்ன பண்றாரு? ஐடென்டிஃபிகேஷன் பண்றாரு. ஐடென்டிஃபிகேஷன் பண்ணி பார்லிமெண்ட்ல இந்த சிறுபான்மை மக்களுக்கான ப்ரீ மெட்ரிக் ஸ்காலர்ஷிப்பை நீங்க மறுபடியும் வழங்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் இந்த விஷயத்தை ஐடென்டிஃபிகேஷன் பண்ணி பார்லிமெண்ட்ல பேசின ஒரு நபர் யாருன்னா அது திருமாவளவர்கள் தான், வேற யாரும் கிடையாது. ஆமா, அதான் சொல்றேன். அப்ப வந்து கிறிஸ்தவர்களே வந்து தலித் கிறிஸ்தவர்கள் என்று வருகின்ற பொழுது அதுக்குள்ளே ஒரு ஒடுக்குமுறைகள் இருக்குது. அந்த ஒடுக்குமுறைகளுக்காகவும் மறுபடியும் உங்களை எஸ்சி பட்டியலில் கொண்டு வாங்கன்ற மாதிரி கேட்கிறாரு திருமாவளவர்கள் கேட்கிறாரு. அதே வேளையில இதரப்பட கிறிஸ்தவ மக்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்காகவும் ப்ரீ மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் நீங்க கொண்டு வாங்க. ஆட்டோமேட்டிக் கிறிஸ்டியன் பிசி ஆயிடுறாங்க, பேக்வர்ட் கம்யூனிட்டி ஆயிடுறாங்க, கொண்டு வராங்க. எப்ப அதையும் கேட்கிறாரு. சோ அப்ப ஒட்டுமொத்தமா சிறுபான்மை மக்களுக்காக திருமாவளவனுடைய குரல் என்பது நிறையவே இருக்குது, அடிக்கிட்டே போலாம். எக்கச்சக்கமான விஷயங்கள் போராட்டம் நடத்திருக்காரு. அதுக்கடுத்து பார்த்தோம்னா இதுலயே பார்த்தோம்னா கிறிஸ்தவர்களுக்கான ஒரு அணி இருக்கு, அதுக்கடுத்து பார்த்தா இஸ்லாமியருக்காக ஒரு அணி இருக்கு. இந்த ரெண்டு அணி வந்து பார்த்தோம்னா எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் முதல்ல களத்துல நின்று போராடுகின்ற அணியா இருக்குல்ல. இன்னைக்கு இந்த டேட்டாலாம் சொன்னார் தோழர், இஸ்லாமிய சகோதரர் வந்து இந்த டேட்டாலாம் சொன்னார். ஸோ இதனால தான் வந்து நான் ஆணித்தனமா சொல்றேன், பாஜக எதிர்ப்பு வாக்குகள், சிறுபான்மை மக்களுடைய இந்த வாக்குகள் எல்லாத்தையுமே அது திருமாவளவன் அறுவடை பண்ணுவாருன்னு சொல்றாரு. இன்னொரு விஷயத்தையும் அவர் பதிவு பண்ணார் தோழர். மதுரை மாவட்டத்தில் ஒவ்வொரு டிசம்பர் 6ஆம் தேதி இருக்கு இல்லையா, அந்த டிசம்பர் 6ஆம் தேதி விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்தவர்கள் பேரணி நடத்துவாங்க. ஆமா, என்ன பேரணி உங்களுக்கு தெரியும், நீங்களே சொல்லுங்க. தலித் இஸ்லாமியர் எழுச்சி நாள். தலித் இஸ்லாமியர் எழுச்சி நாள்னு சொல்லி ஒரு பேரணி. அதென்ன தலித்து இஸ்லாமியர்கள் எழுச்சி நாள் ரெண்டையும் ஒன்று சேர்த்து வச்சிருக்காரு திருமாவளவன். என்னண்டா, அதாவது வந்து பார்த்தோம்னா சங்கிகள் என்ன செஞ்சிச்சு, இந்த சங்கின்றோம்ல சங்கி கூட்டம், புரட்சியாளர் அம்பேத்கர் வந்து இறந்தார் இல்லையா, டிசம்பர் 6. அதாவது வந்து பாபா சாஹிப் டாக்டர் அம்பேத்கர் வந்து இந்திய அரசியலமைச்சோட தந்தை. அப்ப அதை கொலாப்ஸ் பண்றதுக்கு என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தோம்னா அதே நல்ல பாபர் மசூதி எடுக்கிறாங்க. அப்ப வந்து பார்த்தோம்னா இதை வந்து அவனுக்கு வந்து டைவர்ட் பண்றதுக்கு எதையெல்லாம் ஒரே கல்ல 2 மாங்காய் அடிச்சான். அம்பேத்கரையும் காலி பண்ணணும், அதே நேரத்தில் வந்து இஸ்லாமியரை தாக்கி இந்துத்துவத்தை ஆர்கனைஸ் பண்ணணும். இதுதான் அவன் பண்ண வேலை. அந்த பாபர் மசூதியை இடிச்சதுக்காக மதுரை மண்ணில் போராட்டம் அன்னைக்கு நடத்திய தலைவர் திருமாவளவன். அதான் அந்த டிசம்பர் 6ஆம் தேதி அன்றிலிருந்து இன்று வரைக்கும் ஒவ்வொரு வருடமுமே தலித் இஸ்லாமியர்கள் எழுச்சி நாள் அப்படின்னு சொல்லி ஒரு கருஞ்சட்டை பேரணி நடத்துவாங்க விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்தவர்கள். ஸோ ஒவ்வொரு வருடமே கடைபிடிக்கிறாங்க. ஸோ இந்த மைன்யூட்டான விஷயத்தை கூட அந்த இஸ்லாமிய தோழை வந்து என்கிட்ட ஷேர் பண்ணுறாரு. ஸோ இந்த மாதிரிலாம் திருமாவளவர்கள் வந்து இஸ்லாமிய மக்களுக்காக அவ்வளோ விஷயம் தொடர்ச்சியாக பண்ணுறாருப்பா. ஸோ அதனால தான் வந்து நாங்கள் வந்து எப்படின்னா நாங்கள் இந்த சிறுபான்மை மக்களுடைய வாக்குகள் எல்லாத்தையும் வீசிக்காத அறுவடை பண்ணுன்ற மாதிரி நான் சொல்கிறோன்னு சொன்னார். இது இன்னொரு முக்கியமான பாயிண்ட் இருக்குது நீங்கள் சொல்கிற வகையில். கர்நாடகாவில் பார்த்தோம்னா ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு மாணவி ஹிஜாப் அணிஞ்சிருக்காங்க. அந்த ஹிஜாப் அணிஞ்ச மாணவி வந்து ஹிஜாப் அணியக்கூடாது, இது வந்து அவங்களுடைய பண்பாடு கலாச்சாரம், அதில் போய் கை வைக்கிறான். கை வச்சு என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தோம்னா மாணவர்களே வந்து காவி துண்டுகளை போட்டு ஒற்றை அந்த மாணவி வந்து வேற பின்தொடர்றாங்க. அவங்க வந்து ஜெய் ஸ்ரீராம் கத்திக்கிட்டு ஓடுறான். அந்த மாணவி ஒற்றையா இருந்து அல்லாஹு அக்பர் அப்படின்ற வந்து ஒரு துணிச்சலா, அது ஒரு வீர பெண்மணி வந்து பார்த்தோம்னா அந்த மாணவி வந்து கத்திட்டு போறாங்க. இந்த செய்தி வந்து உலகல்ல உள்ள வைரல் ஆகுது. அப்ப எவ்வளவு வந்து ஒரு அடக்குமுறை ஒடுக்குமுறைக்கு வந்து சிறுபான்மை மக்கள் இருக்கிறார்கள் என்பதை வந்து அந்த காட்சிக்கு இடம்பெற்றுச்சு. ஆனா அந்த மக்களின் குரலாக நம் திருமாவளவன் நாடாளுமன்றத்தில் என்ன செய்யறா, அல்லாஹு அக்பர் ஜெய் பீம் அப்படின்றதுக்கு வந்து நீங்க வந்து ஜெய் ஸ்ரீராம் என்று சொன்னால் நாங்க ஜெய் ஸ்ரீராமுக்கு எதிராக அல்லாஹு அக்பர் ஜெய் பீம் என முழங்குவோம் என்று முழங்கிய தலைவர் திருமாவளவன் மட்டும்தான்.
ஸோ இந்த மாதிரி இஸ்லாமிய மக்களுடைய ஒவ்வொரு பிரச்சனைகளுமே விடுதலை சிறுத்தை கட்சி தான் ரொம்ப அதிகமாக ஈடுபட்டிருக்கிறாங்க. ஆமாம், அவங்கள தவிர்த்து நான் வந்து இவ்வளோ போராட்டம் பண்ணியிருக்கேன் அவங்களுக்காக அப்படின்ற மாதிரி எந்த ஒரு கட்சியுமே சுட்டி காட்ட முடியும். கண்டிப்பாக. ஸோ அதனால தான் அவங்க தெரிய உணர்ந்திருக்கிறாங்க. ஸோ இதோட நம்ம இன்னொரு தரவுகளையும் கூட சேர்த்துக்கலாம். கண்டிப்பாக. அதாவது மௌலானா ஆசாத் அப்படின்னு சொல்லி ஒரு திட்டம் வந்து இருக்கு. ஆமாம், கண்டிப்பாக. மௌலானா ஆசாத்னா என்னன்னா இந்த சமூக நல்லிணக்க ஆராய்ச்சி கல்விகள் இருக்கு இல்லையா, அந்த ஆராய்ச்சி கல்வியை வந்து இலவசமா படிக்கலாம். அது யாரு படிக்கலாம்னா இஸ்லாமிய மக்கள் படிக்கலாம். சமூக நல்லிணக்கத்துல ஆராய்ச்சி கல்வி வந்து இலவசமா படிக்கலாம். அந்த திட்டத்தை மோடி அரசாங்கம் எடுத்தாங்க. அந்த திட்டத்தை மோடி அரசாங்கம் எடுத்தாங்க. அதற்காகவும் திருமாவர்கள் தான் பார்லிமெண்ட்ல பேசினாரு. இது முதற்கொண்டு அவர் மென்ஷன் பண்ணாரு. அப்ப அந்த தோழர், அந்த இஸ்லாமிய தோழர் வந்து விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய ஒவ்வொரு நகர்வுகள் எல்லாத்தையுமே அப்படியே ஃபிங்கர் டிப்ல வச்சிருக்காரு. இந்த டேட்டாக்களை என்ன சொன்னாப்ல ஆல்ரெடி நம்ம இதை நிறைய இடங்கள்ல பேசியிருக்கோம். பட் அவரும் ரிஃப்ளெக்ட் பண்றாரு இது. அப்ப இதன் மூலமா என்ன தெரியுது அப்படின்னா சிறுபான்மை மக்களுடைய வாக்குகள் அதை யாரால் அறுவடை பண்ண முடியும்? இன்னைக்கு திமுக கூட அவர் இருக்கலாம், திருமாவளவன் வந்து இருக்கலாம், நாளைக்கே வந்து வேற ஒரு கூட்டணி போகலாம், உறுதியா சொல்ல முடியாது. நம்ம பட் இருந்தாலும் இந்த சிறுபான்மை மக்களுடைய வாக்குகள் தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் வேற யாருக்குமே போகாதுங்க. என்னதான் எத்தனை அமைப்புகள் இருக்கட்டும், அண்ணன் திருமாவளவன் போய் தான் சாரு அவர் தான். இதோட முக்கியமான ஒரு பாயிண்ட் இருக்கு, நீங்க சொன்ன அந்த பாயிண்ட் மாதிரி. அதாவது வந்து NPR, NRC, CAA இந்த 3 சட்டத்தை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு மத்திய அரசு முடிவு பண்ணி பயங்கர இந்தியா லெவலில் போராட்டம் நடக்குது. அங்கங்க இஸ்லாமியர் போராடுறாங்க, எல்லாமே போராடுறாங்க. இப்போ ஆளுங்கட்சி ஆண்ட கட்சி வந்து எங்கெல்லாம் இஸ்லாமியர் போராடுறாங்களோ அங்க போய் கலந்துக்கிட்டு அவங்க வந்து ஆதரவு தெரிவிச்சு சொன்னாங்க. ஆனால் அந்த சிறுபான்மை மக்கள் NPR, NRC, CAA சட்டம் என்பது வந்து ஒரு இந்திய குடிமகன் சிட்டிசன்ஷிப் இல்லாதவர்களை உருவாக்குகின்ற ஒரு சட்டமா இருக்கு. இது வந்து ஒரு மனித தன்மையற்ற செயல். இது வந்து பார்த்தோம்னா ஒரு மனிதநேயமே கிடையாது என்று அண்ணன் திருமாவளவன் ஒரு பேரணி அறிவிக்கிறார். NPR, NRC என்ற பேரணி. இந்த பேரணி வந்து பார்த்தோம்னா NPR, NRC, CAA சட்டத்துக்கு நீங்க வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக அந்த பேரணி ஏறக்குறைய 25 லட்சம் பேர் திருச்சி. இந்தியாலேயே எந்த ஒரு கட்சியுமே செய்யாத ஒரு பேரணி, நடத்தாத பேரணி, ஏன் இஸ்லாமிய அமைப்புகளே நடத்தாத ஒரு பேரணி. அவ்வளவு மக்கள் யாருக்கு இந்த சிறுபான்மை மக்களை நீங்க வந்து கொடுமைப்படுத்தினால் அதை கேள்வி கேட்க யாரும் இல்லை என்று எண்ணிவிடக்கூடாது. சிறுபான்மையின் பிள்ளையாக, சிறுபான்மை மக்களுடைய குரலாக திருமாவளவன் இருக்கிறார் என்று நிரூபித்தவர் தலைவர் திருமாவளவன். ஸோ இஸ்லாமிய மக்களுக்காக அப்படின்னா அதான் இந்த டேட்டா முதற்கொண்டு தான் நாங்கள் வந்து பேசினோம். ஸோ அதோட நீட்சியாக கூட வருகின்ற 31ஆம் தேதி, மே மாதம் 31ஆம் தேதி விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிறுவனர் அண்ணன் திருமாவர்கள் வந்து வக்ஃபு வாரிய திருத்த சட்டத்துக்கு எதிராக வந்து பேரணி நடத்த போறாங்க. அண்மையில் கூட கேரளாவில் வந்து இந்த வக்ஃபு வாரிய சட்டத்துக்காக வந்து கேரளாவே பேசிட்டு வந்திருக்காங்க. இது அவர் கிடைக்கிற எல்லா ஸ்பேஸ் எங்கெங்கெல்லாம் மேடைகள் கிடைக்கின்றதோ அங்கெல்லாமே வந்து இந்த வக்ஃபு வாரிய திருத்த சட்டத்துக்கு எதிராக வந்து தன்னுடைய குரலை ஆணித்தனமா ரைஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்காரு. ஆமா, மற்ற கட்சிகள் மறக்கிறாங்களே இல்லையோ, மற்ற கட்சிகள் மேக்சிமம் மறந்துடுவாங்க, ஓப்பனாக சொல்லலாம், மறந்துடுறாங்களோ இல்லையோ. ஆனா விசிகா வந்து ஒருபோதும் இதை மறப்பது கிடையாது. விசிகா காரங்க நீங்க போய் கேட்டீங்க அப்படின்னா இஸ்லாமியர் வந்து எங்களுடைய தொப்புள் குடி உறவுன்னு சொல்லுவாங்க. ஆமா, அந்த வார்த்தை அவங்க யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் மற்ற கட்சிகள் எப்படின்னு தெரியல. ஸோ இந்த மாதிரி டேட்டாக்கள் எல்லாத்தையுமே அந்த இஸ்லாமியத்தோலை வந்து அப்படியே அடிக்கிட்டே போனார். ஸோ அதனால தான் எனக்கு தோணுச்சு, ஆமாம் இது உண்மை தானே, இந்த ஒரு டிபேட்டையே வந்து யாருமே நடத்த மாட்டுறாங்க. தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு டிபேட்டை நடத்தணும், கண்டிப்பாக நடத்தணும். இஸ்லாமியருடைய வாக்குகளும் சிறுபான்மை மக்கள், ஒட்டுமொத்த சிறுபான்மை மக்களுடைய வாக்கும் சிறுபான்மை மக்களும் அண்ணன் திருமாவளவனை தான் சென்றடையும்ன்ற ஒரு டிபேட்டையே மற்றவங்க நடத்த மாட்டாங்க. அப்படி நடத்திட்டா திருமாவளவன் முதலமைச்சர் ஆயிடுவார்ல தலைவா. அந்த மாதிரி நடத்தினாங்க அப்படின்னா வந்து அந்த மாதிரி டிபேட்டே உருவாயிடக்கூடாது, பொதுமக்கள் மத்தியில் பேசுபொருளா மாறக்கூடாதுன்ற ஒரு விஷயத்துக்காக தான் திட்டமிட்டே அவருடைய செயல்பாடுகளும் சரி, அவருடைய போராட்டங்களும் சரி, அவருடைய ஒரு களப்பணிகளும் சரி இருட்டடிப்பு செய்யப்படுகின்றது. மாதிரி கூட இருக்கோம்ல, அதை பண்ண முடியாதுல்ல. அதெல்லாம் தோழர்கிட்ட பேசுறப்ப இதெல்லாம் எனக்கு தோணுச்சு, சரி அது ஒரு வீடியோ போட்டுரும் அப்படின்றக்காக இந்த காணொலி. ஸோ சிறுபான்மை மக்களுடைய வாக்குகள், ஒட்டுமொத்தமா சிறுபான்மை மக்களுடைய வாக்குகள் அது அண்ணன் திருமாவர்கள் மூலமாகத்தான் அறுவடை செய்ய முடியும் அப்படின்ற ஒரு சூழல் நிலவி கொண்டிருக்கின்றது. ஸோ பாப்பம் அரசியல் களத்தில் என்ன நடக்குது என்பதை பொழுது பாப்பம் கூறிக்கொண்டு கற்பி ஒன்று புரட்சி செய்கின்ற புரட்சி அந்த வரையை கூறிக்கொண்டு நிறைவு செய்கின்றோம். நன்றி, வணக்கம்.